கடைசி விவசாயம் திரைப்படத்துடைய பாட்டிக்கு நேர்ந்த சோகம், குடிகார மகனை யமனாக கொடூரம், உசிலம்பட்டியை உலுக்கிய சம்பவம், வெளியான அதிர்ச்சி தகவல். வாங்க என்ன தகவல்னு இந்த வீடியோவில் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பளமிக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனேபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். கடைசி விவசாயி பட நடிகையை அடித்து கொலை செய்யப்பட்டிருக்கும் சம்பவம் தான் தற்போது சோசியல் மீடியாவில் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது. இயக்குனர் மணிகண்டன் இயக்கிய மக்கள் செல்வன், விஜய் சேதுபதி, யோகி பாபு உட்பட பலர் நடிகர்கள் நடித்திருக்க படம் தான் கடைசி விவசாயி. கடந்த 2021ஆம் ஆண்டு இந்த படம் வெளியாகி இருந்தது. மேலும் இந்த படம் முழுக்க முழுக்க விவசாயம் பற்றியும் அவர்களுக்கு ஏற்படும் பிரச்சனை குறித்து இந்த திரைப்படமானது பேசப்பட்டது. இந்த படத்தின் நல்லாண்டி என்ற முதியவர் மாயாண்டி கதாபாத்திரத்தில் நடித்திருந்தார். படத்தில் அவருடைய பேச்சும் நாடை எல்லாமே அருமையாக இருந்தது. மேலும் பல படத்தில் பல பாரம்பரிய முறைகள் காண்பித்தாங்க. மண்பானை செய்வதில் தொடங்கி அரிசி திருவிழாக்கான இசைக்கருவிகள் என அனைத்து விஷயங்களும் சொல்லப்பட்டிருந்தது. படத்தில் இயற்கையான முறையில் விவசாயம், காலப்போக்கில் அதில் செயற்கான ரசாயன விவசாயம் மாறியது என பல விஷயங்களையும் அரசியலையும் இந்த திரைப்படத்தில் தெரிந்து கொள்ள முடிகிறது. நீண்ட இடைவெளிக்கு பிறகு விஜய் சேதுபதியின் கடைசி விவசாய படம் ரசிகர்கள் மத்தியில் ஒரு நல்ல வரவேற்பு பெற்று வந்தது. கடைசி விவசாயம் படத்திற்காக பல விருதுகளும் கிடைத்தது. குறிப்பாக இந்த படத்திற்கு தேசிய விருதும் கிடைத்தது. அது மட்டுமில்லாமல் இந்த திரைப்படத்தில் இந்திய அளவில் இந்த படம் ரசிகர்கள் மத்தியில் கவனிக்கப்பட்டது. மேலும் இந்த படத்தில் நடிகர் நல்லாண்டியின் தங்கையாகவும் விஜய் சேதுபதிக்கு அத்தையாகவும் நடித்திருந்தவர் தான் காசம்மாள். இவர் மதுரை உசிலம்பட்டியைச் சேர்ந்தவர். இவர் கணவர் பால்சாமி. காசம்மாள் விவசாய கூலி தொழில் செய்து வருவாங்க. இவருக்கு நாமாகோடி, தனிக்கோடி என்ற 2 மகன்கள் இருக்காங்க. காசம்மாளின் மூத்த மகன் நாமாகோடி தன்னுடைய மனைவியின் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக 15 ஆண்டுகளாக தனியாகத்தான் தன்னுடைய தாயுடன் வசித்து வருகிறார். இவருக்கு குடிப்பழம் இருக்கிறது. எப்போதுமே இவர் மது போதையில் தான் இருப்பாராம். அதோடு அடிக்கடி குடிக்க பணம் கேட்டு இவருடைய தாய் காசம்மாவிடம் சண்டை போட்டிருக்கிறார். காசம்மாள் பணம் கொடுக்கவில்லை என்றால் அவருடன் பயங்கரமான தகராறில் நாமக்கோடி ஈடுபடுகிறார். இந்த நிலையில் பிப்ரவரி 4ஆம் தேதி அதிகாலையில் 3 மணி அளவில் காசம்மாள் தூங்கி கொண்டிருக்கும் போது அப்போது காசம்மாளை எழுப்பி வழக்கம் போல நாமாகோடி குடிக்க பணம் கேட்டிருக்கிறார். இதனால் இருவருக்குமே இடையே சண்டை ஏற்பட்டிருக்கிறது. காசம்மாள் பணம் தர மறுத்ததால் கோபத்தில் நாமாகோடி அவரை கட்டையால் தாக்கியிருக்கிறார். இவருக்கு தலையில பழுத்த காயம் ஏற்பட்டிருக்கிறது. காசம்மாள் நிலை தடுமாறி கீழே விழுந்திருக்காங்க. மேலும் காசம்மாள் அலறும் சத்தத்தை கேட்டு அக்கம்பத்தினர் ஓடி வந்து போலீசாருக்கு தகவல் கொடுத்திருக்காங்க. அதோடு காசம்மாள் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்திருக்காங்க. போலீசாருடைய உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்திருக்காங்க. தாயை கட்டையால் அடித்து கொன்ற நாமக்கேடியை போலீசார் கைது செய்து விசாரித்து வராங்க. தற்போது இந்த சம்பவம் இணையதளத்தில் தீயாக பேசப்பட்டு வருகிறது. இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காம பதிவிடுங்க. நன்றி, வணக்கம்.